அஷ்டமி நவமி இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டோம். புதிய தொழில் ஆரம்பிப்பது, புதியவரை சந்திப்பது, கடன் வாங்குவதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அஷ்டமி என்றால் 8ஆம் நாள், நவம் என்றால் 9ஆம் நாள். அதாவது அஷ்டமி நவமி மாதங்களில் 2 முறை வருகின்ற திதி ஆகும். வளர்பிறை அஷ்டமி நவமி, தேய்பிறை அஷ்டமி நவமி. இந்த நாளை நாம் எதற்காக தவிர்க்கிறோம் என்ற ஒரு காரணம் இருக்கிறது. அஷ்டமியிலே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பகவான் பிறந்து பல கஷ்டங்களை அனுபவித்ததை நாம் கண்டிருக்கிறோம். அதே போன்று நவமி திதியிலே ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்து நாடாளும் பாக்கியத்தை விட்டு காடாளும் செல்லக்கூடிய ஒரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்ததை நாம் கண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் பெரியோர்கள் இந்த 2 நாளை தவிர்த்திருக்கிறார்கள் என்று நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இந்த 2 நாளில் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே வருகிறது என்று வைத்துக்கொள்ளுவோம். அஷ்டமி வந்துவிட்டால் அந்த நாளில் நாம் ஏதோ செய்ய வேண்டும், போக வேண்டும், வர வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ண பகவானை நினைத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி என்று சொல்லுங்கள். நவமி திதி வந்துவிட்டது என்று சொன்னால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். நம்புவோம். வணக்கம்.